அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஒரு நன்மையை செய்தால் அதற்கு பிரதிபலனாக அதைவிட 10 மடங்கு கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருவான். அதுவே ஒரு தீமை செய்தால் அதற்கு நிகராக ஒரு தீமை தான் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். நாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் அதன் காரணமாக பல சோதனைகள் நம்மை சூழ்ந்து நம்மை வாட்டும். அதனால் எந்த கஷ்டம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நமக்கு வந்திருக்கிறது அல்லாஹின் புறத்திலிருந்து சோதனையா இல்லை தண்டனையா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது, அந்த நிலையில நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்குகின்றோமா? அந்த துன்பம் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக இழுத்து சென்றால் நிச்சயம் அது சோதனை தான். அதனுடைய முடிவு கண்டிப்பா நல்லதாக இருக்கும், நமக்கு சாதகமா இருக்கும். அந்த நேரத்துல அந்த சோதனை ரொம்ப கடுமையாக இருந்தாலும் அதனுடைய முடிவு நமக்கு மிக அழகானதாக அல்லாஹ் மாற்றி தருவான். இதுவே தண்டனைனா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் சரியாக நெருங்க மாட்டோம், சரி வர தொழ மாட்டோம், அல்லாஹ்வின் பக்கத்துலேருந்து தூரமாக போயிடுவோம். அப்படி இருந்துச்சுன்னா அது தண்டனை, அதனுடைய முடிவு ரொம்ப கெட்டதாக இருக்கணும். அதனால் ஆரம்பத்திலேயே பார்த்துருங்க, எந்த கஷ்டம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்க முயற்சி செய்யுங்க. 5 வேளை தொழுகைகளை தவிர்த்து இன்னும் அதிக உபரியான வணக்கங்களை கொண்டு அவனை அதிகமாக நெருங்கணும். இப்படி இருக்கும்போது அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்ட ஒரு நல்ல அடியானாக நாம் இருப்போம். அல்லாஹ் யாரை அதிகம் விரும்புகின்றானோ அவனுக்கு தான் அதிகமாக சோதனைகளை தருவான். எதற்காக? அவனுடைய தராதரத்தை உயர்த்துவதற்காக. அந்த சோதனையின் போது அவன் இன்னும் அதிகமாக அமல்கள் செய்வான்ல, அதன் மூலமாக அவனுடைய கணக்கில் அதிகமாக நன்மைகளும் எழுதப்படும், அவனுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். அந்த சோதனையும் ரொம்ப காலம் நிலைச்சு நிற்காது, அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிருவான். எந்த கஷ்டமோ எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் தான் நாம் பயப்படணும். ஏன்னா மொத்தமாக சேர்த்து அல்லாஹ் தந்துடுவான், அதை நம்மால் தாங்க முடியாது. அப்பப்போ பிரச்சனைகள் வந்தால் அல்லாஹிடம் உதவி கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயமாக அதிலிருந்து நம்ம ஈஸியாக விடுபட்டு வந்துடலாம். நபிமார்களின் வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தா நாம் அனுபவிக்கிற இந்த கஷ்டங்கள்லாம் ஒன்றுமே இருக்காது. அவ்வளவு கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். அந்த சோதனையின் போது அவங்க கடைப்பிடிச்ச விஷயம் என்னது? பொறுமை தான். ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க, அல்லாஹிடம் மட்டுமே உதவி தேடினார்கள், அதிகமாக துவாக்களை ஓதினார்கள். அதன்படி அல்லாஹும் அவர்களுக்கு உதவி செஞ்சான். அதன்படி நாமும் நடந்தா. துவா சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கு. துவாவை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடும்போது நிச்சயமா நம்முடைய சோதனைகளுக்கும் ஒரு வழி பிறக்கும். அல் குரான்ல நபிமார்கள் கேட்ட துவாக்கள் நிறைய இருக்கு, அதை ஒன்னொன்னா எடுத்து ஓதி பாருங்க, நிச்சயமா நம்முடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நல்ல காலம் பிறக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு நபி கேட்ட சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன். சோதனைகள் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த துவாவை எடுத்து ஓதுங்க, நிச்சயமாக உடனடியாக அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான். ஏன்னா இந்த துவாவோட சரித்திரம் அப்படி. ஃபஸ்ட்டு நான் துவாவை சொல்லிடுறேன், பிறகு எத்தனை முறை ஓதணும், எந்த நேரத்தில் ஓதுனா இது சிறப்பாக இருக்கும், இதை பிறகு சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். ரப்பி அன்னி மஸ்ஸனியத்துர்ரு வ அன்த அர்ஹமுர் ரஹிமீன். ரப்பி அன்னி மஸ்ஸனியத்துர்ரு வ அன்த அர்ஹமுர் ரஹிமீன். ரப்பி அன்னி மஸ்ஸனியத்துர்ரு வ அன்த அர்ஹமுர் ரஹிமீன். என் இறைவனே, எனக்கு கஷ்டம் தீண்டியுள்ளது, நீயோ கிருபையாளர்களில் எல்லாம் மிக கிருபையாளன். இந்த துவாவை யார் ஓதுனாங்கன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிமார்களிலேயே கடுமையாக சோதிக்கப்பட்ட ஒரு நபினா அது அய்யூப் நபி தான். நபிமார்கள்னாலே சோதனை தான், அதிகமாக நிறைய சோதிக்கப்பட்டவர்கள் நம்ம மனுஷங்களை மற்ற பிற மனிதர்களை கம்பேர் பண்ணும்போது. அதுலேயும் அந்த நபிமார்கள்லேயே நம்பர் 1, அந்த சோதனையில் நம்பர் 1 நபினா அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த அளவுக்கு கடுமையாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். 70 வருஷம் வரைக்கும் அல்லாஹ் அவங்கள நல்லபடியாக வச்சுருந்தான். 70 வயசுக்கு மேலே அவங்களுடைய எல்லா சொத்து வசதி எல்லாம் பறிக்கப்பட்டுச்சு, அவங்களுடைய அந்தஸ்து எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, கடைசியாக இருந்த உடல் ஆரோக்கியமும் போயிடுச்சு, உடல் முழுக்க புண்கள். அந்த புண்கள்னால் எப்படி? புழுக்கள்லாம் நெளிஞ்சி ஓடுமா, அந்த மாதிரி ஒரு நோயை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான். அவங்க யார்? நபி. அந்த நபிக்கே அப்படிப்பட்ட ஒரு சோதனையை அல்லாஹ் தந்தான். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது என்னை விட்டு நீக்கு சொல்லிட்டு அவங்க கேட்கவே இல்லையா, அப்படியே விட்டுட்டாங்க. அதற்கு காரணம், என்னை இத்தனை வருஷம் அல்லாஹ் நல்லா தானே வச்சிருந்தான்,
அதில் பாதி கூட நான் கஷ்டப்படலையே, அதனால சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்காம விட்டுடுறாங்க. அவங்க கேட்டிருந்தா உடனடியாக அல்லாஹ் நீக்கி இருப்பான். ஆனால் கேட்கல. பிறகு கடைசியாக ஒரு நேரத்தில் கேட்குறாங்க. கேட்ட உடனே அல்லாஹ் பதில் அளித்தான். அவர்களின் உடலில் இருந்த எல்லா அந்த நோயும் சரி செஞ்சு பழைய மாதிரி ஆக்கிட்டான். ஃபஸ்ட்டு இருந்த அந்த செல்வத்தை விட பல மடங்கு செல்வத்தை அதிகமாக திருப்பி தந்தான். எல்லா அந்தஸ்தையும் தந்தான் இந்த துவாவை கேட்டதன் விளைவாக. இதில் நமக்கு 2 படிப்பினை இருக்குது. ஒன்று, அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, ஏன் என் அல்லாஹ் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறான், இவ்வளோ சோதிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கோபப்படலை, ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. பொறுமையின் கூலி மிக சிறந்தது. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ பல மடங்கு கூலி நமக்கு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களோடு தான் இருக்கின்றான். இது முதல் படிப்பினை. அடுத்து 2வது ஒரு விஷயம் இதில் இருக்குது. அவங்க இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அல்லாஹிடம் துவா செய்யலை. அல்லாஹிடம் அவங்க ஃபஸ்ட்டே கேட்டிருந்தா நிச்சயமாக கிடச்சிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னிடமே உதவி தேடுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய செருப்பு வார் அறுந்து போனால் கூட அல்லாஹிடம் துவா செய்யுங்க அப்படின்ட்டு. நமக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இதை நம்ம தாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம், நம்ம நல்லா தானே இருந்தோம், அல்லாஹ் நம்ம சோதிக்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம விட்டுடக்கூடாது. அல்லாஹிடம் துவா செய்யாமல் அவனிடம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சின்ன ஒரு கஷ்டம், சின்னதாக உங்களுக்கு ஒரு தலைவலி வந்தால் கூட அல்லாஹிடம் கையேந்தி துவா செய்யுங்க, இந்த பிரச்சனையை என்னை விட்டு நீக்கு சொல்லிட்டு. இப்படி நாம் துவாவை திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய கஷ்டம் அது சின்னதாகட்டும் பெரியதாகட்டும், எவ்வளோ பெருசாகட்டும், முடியவே முடியாத காரியமாக ஆகட்டும், ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் முடிச்சு வைப்பான். அல்லாஹின் உதவி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். துவாவிற்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் கேட்குற துவாக்களை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்ம யார்கிட்ட கேட்குறோம், எதையும் தரக்கூடிய அல் வஹாப் கிட்ட கேட்குறோம். இது போன்ற துவாக்களை சொல்லி கேட்கும்போது இன்னும் சிறப்பு. இந்த துவாவில் என்ன ஒரு வாக்கியம் அடங்கியிருக்கு, அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ்வின் மிக சிறந்த ஒரு பெயர். அந்த பெயரை கொண்டு அல்லாஹ்வை அழைக்கும் போது அவனுடைய அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்கும். உடனடியாக நம் மீது இரக்கம் காட்டுவான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய இந்த துவா மிக மிக சிறந்த பவர்ஃபுல்லான ஒரு ரப்பனா துவா. நிறைய பேர் இந்த துவாவை என்ன நினச்சிருக்காங்கன்னா, கடுமையான நோய் வந்தால் தான் இந்த ஒரு துவா ஓதணும், அப்படி ஓதுனா நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. கடுமையான நோய்க்கும் நீங்கள் ஊதலாம். சோதனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும், நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும், ரொம்ப துன்பமாக கவலையாக இருக்கும், நாலா பக்கமும் ஒரே பிரச்சனைகளாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஒரு துவாவை எடுத்து ஓதி பாருங்க, நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி உடனடியாக உங்களுக்கு வரும். சஜிதால ஓதி பாருங்க. ஏன்னா நமக்கும் அல்லாஹ் இருக்கும் நெருக்கமான ஒரு இடம்னா அது சஜிதா தான். அந்த இடத்துல அல்லாஹ் நம்மை நோக்கி நெருங்கி வருவான். இது போன்ற துவாக்களை எடுத்து ஓதி ஒரு சஜிதா செஞ்சு பாருங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையும் சால்வ் ஆகும். எதையும் நம்ம பார்த்துக்க முடியும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வரும். காரணம், நம்ம யார்கிட்ட சொல்லியிருக்கிறோம், படைச்ச ரப்பு கிட்ட சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக எல்லாத்துக்கும் தீர்வு அவன்கிட்ட தான் இருக்குது. இந்த சோதனையை நமக்கு தந்தவன் அவன் தான். அதை நம்மக்கிட்ட நீக்கிற சக்தியும் யாருக்கிட்டேயும் இல்லை, அவனால் மட்டும் தான் முடியும். அவன் நினச்சா ஒரு நொடி போதும் எல்லாமே மாறுவதற்கு. முழு நம்பிக்கை வச்சு பொறுமையுடன் அல்லாஹ்விடம் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.